நீங்க சொன்ன நபர் வந்து கோயில் இடம்னு புகார் கொடுத்தாருல, அவரு தான் சொன்னாரு அந்த இடத்துல கூட்டம் போட்டு, இது கோயில் இடம் இல்ல, அந்த மக்களுக்கு சொந்தமான இடம். அவரே போய் புகார் கொடுத்திருக்காரு, இது கோயில் இடம்ல செட்டு போட்டிருக்காரு. இதை ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க. நீங்க எல்லாம் போனீங்க, இங்க அவங்க என்ன சொன்னாங்க, இது கோயில் இடம் கிடையாது, உங்களுக்கு சொந்தமான இடம், நாங்க வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்லாம் வாக்குறுதி சொல்லி பேசினாங்க. அவங்களே போய் புகார் கொடுத்துருக்காங்க, இது கோயில் இடம், கோயில் இடத்துல வந்து அலுவலகம் போட்டிருக்காங்க, செட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க. சில பேர்த்துக்கு அது சொல்லக்கூடாது, அதாவது ரொம்ப வந்து முத்தி போச்சுன்னு வைங்க, என்ன பேசுறோன்னு தெரியாது, என்ன பேசுறோன்னு தெரியாது. அதனால வந்து இப்பயே வந்து அவங்க கண்ணில் தெரியுது தோல்வி பயம். அதுக்காக என்னெல்லாம் பேசணுமோ என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. சரிதானே? கோயில் இடம்னு இல்ல, உங்க இடம் தான் அது, நாங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம்னு சொன்னவங்க புகார் கொடுக்கும்போது எப்படி அது கோயில் இடம்னு கொடுக்குறாங்க? கேட்கிற கேள்வி சரியா தவிர. அதனால வந்து அப்ப அது மாதிரி ஏதாவது வழக்குகள் இருக்கிற இடங்கள்ல தெரியாம அமைச்சிருந்தாங்கன்னா மாத்திக்க போறாங்க, ஒண்ணு இல்லை. அது மாதிரி இருந்தா மாத்திக்க போறாங்க. அதுக்காக மற்ற இடங்கள்ல போடப்பட்டதும் வந்து நம்ம குறைகள் சொல்ல வேண்டும். எல்லாம் தனியார் இடங்கள்ல தான் போட்டிருக்கு, அனுமதியோட தான் போட்டிருக்கு, முறையா தான் போட்டிருக்கு. நீ வந்து எங்க தரப்புலையும் வந்து தேர்தல் சிறப்பு பார்வையாளரையும் சந்திக்க போறாங்க, மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சு அது சம்பந்தமான மனுவையும் கொடுத்திருக்காங்க. அதனால தெளிவான ஒரு அரசியல், மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு மகத்தான முன்னெடுப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கலாம், சில தேவைகள், தொகுதியினுடைய தேவைகள் இருக்கலாம், எண்ணிக்கைகள் இருக்கலாம். பொதுவா வந்து இதுவரைக்கும் அது வந்து ஒரு இறுதி ஆன மாதிரி எனக்கு தெரியல, பட் பார்ப்போம் பொறுத்திருந்து. இதோட புதுசா கூட்டணியில் தேமுதிக வந்திருக்கு, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, புதிய கூட்டணிகள் முஸ்லீம் லீக்ல நிறைய வந்திருக்காங்க, புது கூட்டணியில் நாங்கள் நிறைய சேர்த்துருக்காங்க. தலைவர் இருக்கிறதுலயே வந்து ஒரு பலமான ஒரு பிரம்மாண்டமான அதிக இயக்கங்கள் கொண்ட ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான அரசாங்கம். அது தலைவர் முடிவு. எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகள் நாங்க பாக்குறோம், எத்தனை இடங்கள் போட்டியிட வேண்டும், யாராருக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க வேண்டும், எந்தெந்த இடங்கள் கொடுக்க வேண்டும், எந்தெந்த இடங்கள் திமுக போட்டியிடுங்கிறது எங்களுடைய தலைவர் முடிவு எடுப்பாங்க. தலைவருடைய கட்டளை ஏற்று நாங்கள் செயல்படுறோம். நம்ம தொகுதி இருக்குன்னா ஒரு 10-15 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 15 பேர்ல யார் வேட்பாளர்கள் தலைவர் தான் முடிவு எடுப்பாங்க, நாங்க யாரும் முடிவு எடுக்க முடியாது. தலைவர் கொடுத்த 15 பேர்த்திலேயே யாரு வேட்பாளர்கள் தலைவர் முடிவெடுத்து அறிவிச்சாருன்னா அவங்களுக்கு நாங்க எல்லாரும் வேலை. நன்றி. நான் அருள்கிட்ட கேட்கிறேன், உங்க போதூர் வீடு இருக்கு, போதூர்ல ஒரு பூத் இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு வார்டு இருக்கு, 1ஆம் நம்பர் வார்டு அங்க இருக்கு. 1ஆம் நம்பர் வார்டுல நடக்கிற எங்களுடைய பூத் கமிட்டியினுடைய கூட்டத்தை எங்க போடலாம்? உங்க வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல போடலாமா? எங்க உட்கார்ந்து வேலை செய்யறதுன்னு கேட்கிறேன். ஒரு அலுவலகம் போட்டா அதுக்கு தேர்தல் ஆணையத்துல அனுமதி வாங்கி அதுக்கு என்ன செலவாகுதோ அது செலவினத்திலேயே கணக்கு எழுதி அந்த செலவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகிட்ட காட்டி அதற்கான ஒப்புதலையும் வாங்குறாங்க. இதுதான் அலுவலகம். இதுல என்ன ஈரோடு ஃபார்முலா, இதுல என்ன கரூர் ஃபார்முலான்னு கேட்கிறேன். அனுமதி இல்லாத ஒரு அலுவலகமா இருந்தா நீங்க சொல்லலாம், இது அனுமதி இல்ல அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அனுமதியோடு செயல்படக்கூடிய தேர்தல் செலவினங்கள் எழுதப்பட்டு அனுமதி பெற்றிருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை போய் நீங்க எப்படி வந்து மாற்றுக்கிறது சொல்லி கேட்கிறேன். இதுல என்ன ஈரோடு ஃபார்முலா இருக்குன்னு கேட்கிறேன். பயமா? அவ்வளவு பயமா? இவ்வளவு கேள்வி கேட்கறவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஒரு சட்டமா எந்த அரசு அலுவலர்கள் அந்த மாதிரி செயல்பட்டாங்க? அதாவது ஒரு அரசு அலுவலர் சொல்லுங்க, இந்த அரசு அலுவலர் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அரசு அதிகாரிகள், தேர்தல் மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாரும் அவங்கவுங்க தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்காங்க. நீங்க கடைசியா ஒரு 10 நாள் கூட பார்த்துருக்கீங்க, நிறைய நிகழ்ச்சிகள்ல மாவட்ட ஆட்சியர் கலந்துக்காம இருந்திருக்காங்க. தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டதால அவர் அது சம்பந்தமான கூட்டங்களுக்கு கலந்துக்கு போயிருந்தாங்க, எஸ்பி கலந்துக்கு போயிருந்தாங்க. அவங்க அவங்களுடைய மேலிடத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அந்த பணிகளை செய்யறாங்க. அதான் சொல்றேன், வெறுமனே குற்றச்சாட்டு சொல்றது ஒரு ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்றது வித்தியாசம் இருக்கு. எந்த இடங்கள்ல ஆதரவா செயல்பட்டாங்க, எந்த வகையில வந்து ஆதரவா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க அந்த மாதிரி சொல்லணும்ல. இவங்க மனு கொடுக்க போனாங்க,
மனு கொடுக்க போனாங்க. கார்த்தி நான் கேட்கறது இவங்க மனு தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்த பிறகுதான் எஸ்பியை மாத்திட்டாங்க. அப்படி மாத்திரதான் தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்த பிறகு தேர்தல் ஆணையம் எஸ்பியை மாத்திட்டாங்க. அப்படிங்கிறப்போ அது இல்ல, ஒரு எஸ்பி மட்டும் மாத்தல, 4 பேரை நம்ம மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். புகார் கொடுப்பதும் அவங்க விசாரிப்பதும் சந்தேகம் இருந்தால் கூட மாற்றுவதும், அதாவது அவர் தவறு பண்ணாரு மாத்தினாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. தவறு பண்ணாரு அதனால மாத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன தவறு பண்ணாரு? தேர்தல் அறிவிச்சு எத்தனை நாள் ஆச்சு? வேட்புமனுவே தொடங்கலையேங்க. 30ஆம் தேதி தானே வேட்புமனு தொடங்குது. அதுக்குள்ள என்ன தவறு பண்ணிட முடியும்? அதுக்குள்ள என்ன தவறு பண்ணிட முடியும்? புகார் கொடுத்தாங்க, அது மேல வந்து அவங்க 4 பேர்த்த மாத்திருக்காங்க. அது தொடர்ச்சியான ஏற்கனவே 2024 கூட அப்ப கூட மாவட்ட ஆட்சியர் மாத்தினாங்க. அப்ப கூட மாத்தினாங்க. புதுசா மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அப்ப போட்டாங்க. அது தேர்தல் ஆணையத்துடைய தொடர் நடவடிக்கை, பணியாற்றக்கூடியவங்க அவங்க செய்யக்கூடிய பணி. இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நீங்க தேர்தல் ஆணையம் ஒரு அலுவலர் ஒருதலை பட்சமா இருந்தா, நீங்க சொன்னீங்கல்ல கொடுத்த புகாரையா விசாரிச்சாங்க. ஒருதலை பட்சமா இருந்தா அவங்க விசாரிக்க வேண்டியதில்லை, அந்த இடத்துல போய் பார்க்க வேண்டியது இல்லை, அவங்களை போய் ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை, அனுமதி இருக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை. ஒருதலை பட்சமா உட்கார்ந்த இடத்துல ரிப்போர்ட் எழுதிட்டு வரலாம். சரியா நடுநிலையா செயல்படுறதுனால தானே போய் விசாரித்து அனுமதி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறாங்க. தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அனைவரும் சமம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வித்தியாசம் கிடையாது. அனைவரும் சுயேட்சை உட்பட தேர்தல் ஆணையம், தேர்தல் அலுவலர்கள், அதிகாரிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. எனக்கு முன்னாடி ஒரு சுயேட்சை அனுமதி கேட்டா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நான் பின்னாடி கேட்டா எனக்கு கிடைக்காது. நான் முன்னாடி கேட்டா எனக்கு கிடைக்கும். இதுதான் இயற்கை. எல்லாமே இப்ப ஆன்லைன்ல வந்துருச்சு. அனுமதி பெறது வரைக்கும் ஆன்லைன்ல வந்துருச்சு. 48 ஹவர்ஸ் முன்னாடி தான் அனுமதி. இந்த கூட்டத்துக்கு கூட 48 ஹவர்ஸ் முன்னாடி தான் அனுமதி வாங்கி, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதனால தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை, கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. எல்லா வார்டிலையும் போட்டா என்ன பண்றது? போட்டேன்னு சொல்லல, எல்லா வார்டிலையும் போட்டா என்ன சொல்றது? எங்களுக்கு 9 அலுவலகங்கள் நாங்க போட்டிருக்கோம். எல்லா வார்டும் தேவைப்பட்டா என்ன சொல்றது? எங்க துணை மேயருக்கு 9 வார்டு இருக்கு. 9 வார்டு உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு அலுவலகம் போட்டிருக்காங்க. தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு சொல்றேன். அதுக்காக சொல்லுங்க சார், அது அகற்றல. அதாவது வந்து அவங்க அந்த இடங்கள் வந்து சர்ச்சைக்குரிய இடம், விமர்சனத்துக்குரிய இடங்கிறது தெரியல அவங்களுக்கு. போட்டதுக்கு அப்புறம் அந்த தகவல் வருது. அதுக்கப்புறம் அவங்க பிரிச்சு எடுத்துக்கிறாங்க, எடுத்து வேற இடத்துல மாத்திக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு இடம் வேற ஒன்றும் அது சம்பந்தமா வேற எதுவும் கிடையாது. அது தெரியல, அது யார் போட்டாங்கன்னு தெரியல. அது வேற யாராவது போட்டிருந்தது. போட நம்ம தொகுதியில் எவ்வளவு பேர் வேட்பாளர் இருந்தாங்க? இந்த முறை எவ்வளவு பேர் நிற்பாங்கன்னு தெரியல. எல்லாரும் அதுக்கான வேலை செய்வாங்கல்ல. பல அரசியல் கட்சிகள் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கான அலுவலகங்கள் போடுவாங்கல்ல. எல்லாரும் வேலை செய்வாங்கல்ல. திருப்பி வேலை செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும் தேர்தல் களங்கள். மக்களை சந்திப்போம், வாக்குகளை கேட்போம், வெற்றி பெறுவோம். நன்றி.